ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். வீடு துடைக்கும் பொருட்களோடு சேர்த்து இந்த ஒரு பொருள் சேர்த்திங்கனாக்கா வீடு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதே போல் வீடு அடிக்கடி துடைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. வாரத்துக்கு ஒரு தடவை துடைச்சிக்கிட்டாலே போதும், வீடு ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு உபயோகமான க்ளீனிங் டிப்ஸு, அதே போல் இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே நேராக போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம நிறைய வீடுகளில் இது போல் ஆயில் கேன் நம்ம வாங்குறதுண்டு. நிறைய டைம் இந்த மேலே இருக்க மூடியை நம்ம அழுத்தி மூடும்போது அந்த எண்ணெய் வர பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாப் வந்து உடஞ்சி போயிடும். அதை நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னாக்கா எண்ணெய் கீழே சிந்திரும். இதை நம்ம லாக் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீக்குச்சி இருக்குது பாருங்கள், அதை எடுத்து இது போல் சொருகி விட்டுருங்க. இது போல் பண்ணுறனால இந்த எண்ணெய் டப்பா தெரியாமல் கீழே விழுந்தாலோ இல்லைனாக்கா குழந்தைங்க எடுத்து கவுத்திட்டாங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் வந்து வெளியே வரவே வராது. இதுக்கு வேறு ஒரு மூடியை நம்ம போட முடியாது. இது வந்து நான் நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த டிப்பை சொல்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எல்லாருடைய கிச்சன்லையுமே இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும். இந்த இடிக்கல்ல நம்ம கவுண்டர் டாப் மேலே யூஸ் பண்ணும்போது டங்கு டங்குன்னு சவுண்டு வரும். அப்படி இல்லாமல் இன்னுமே வந்து நம்ம கவுண்டர் டாப் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்க, இது போல் ஒரு துண்டை எடுத்துக்கோங்க. அந்த துண்டை 3 நாளாக மடிச்சுட்டு இடிக்கல்ல கவுத்தி போட்டு அது மேலே இந்த துண்டை வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்டை அப்படியே போட்டு சுற்றி விட்டுறணும். இது போல் செய்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு இல்லைனா மிளகு சீரகம் எது வேணாலும் தட்டிக்கலாம். அப்படி தட்டுறனால நமக்கு ரொம்ப சவுண்டும் கேட்காது. அதே போல் நம்ம கவுண்டர் டாப் எதுவும் டேமேஜ் ஆயிரும் இல்லை எதுவும் கீழல் விழுந்துரும்ன்ற பயமும் இருக்காது. இந்த டிப்பு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கும். அவசியம் செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய வெறும் 4 பொருட்களை வச்சு நம்ம வீடு துடைக்கிறதுக்கான லிக்விட் செய்ய போகிறோம். அதுக்கு இது போல் ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வேஸ்ட்டான டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு 2 டீஸ்பூன் தூளுப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஆப்பச்சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்த்துக்கணும். இதில் டால்கம் பவுடர், இது காலாவதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டால்கம் பவுடரை ஓரளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிறது ஒரே ஒரு பேக்கெட்டு, ஒரு 2 ரூபாய் பேக்கெட்டு ஷாம்பு பேக்கெட்டை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பேக்கெட் இல்லாதனால டப்பாவில் இருக்கிறது அப்படியே சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா சூடான தண்ணியை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். வீடை துடைச்சிட்டு பார்த்திங்கனாக்கா வீடே ரொம்ப எப்போவுமே வாசமாக இருக்கும். இந்த தரையை துடைக்கிறனால தரையில் ஒரு வாடை ஏற்படும் பார்த்தீங்களா, அந்த வாடை வந்து இருக்கவே இருக்காது. அதே மாதிரி உப்பும் பேக்கிங் சோடாவும் அழுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். வீடு துடைக்கிறதுக்காக நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயாரித்தோம் பார்த்தீங்களா, அந்த லிக்விட் அந்த தண்ணியில் ஊற்றிட்டு நீங்கள் எப்பவும் போல் எப்படி வீடு துடைப்பீங்களோ அதே போல் துடைச்சி விட்டுருங்க. ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கனால வீடு ரொம்ப பளபளப்பாக இருக்குங்க துடைச்சதுக்கப்புறம். நம்ம கடையில் காசு கொடுத்து வீடு துடைக்கிறதுக்குன்னு லிக்விட் வாங்குவோம். அப்படி வாங்கும்போது அதை கூட நீங்கள் நிறுத்தி வச்சுக்கிட்டு இது போல் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு 2 தடவை இப்படி கூட நம்ம துடைச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மணியும் சேவ் ஆகும். நம்ம வீடு துடைக்கிற லிக்விடு நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் நீங்கள் செய்து பாருங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். சமையலுக்காக காய்கறி கட் பண்ணும்போது அது காய்கறியாக இருந்தாலும் சரி இல்லை உருளைக்கிழங்கு வெங்காயம் எதுவாக இருந்தாலும் நிறைய பேருக்கு இது போல் கையிலேயே வச்சுட்டு கட் பண்ணுற பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்ம பெருவிரல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய கீரலாக விழுந்துடும். அதே போல் ரொம்ப எரிச்சலாகவும் வலியாகவும் இருக்கும். இதுக்கு ஒரு அருமையான டிப் இருக்குது. நாம் கடையில் சாப்பாடு வாங்கும்போது நிறைய டைம் பார்த்தீங்கன்னாக்கா இது போல் உட்டன் ஸ்பூன் வந்து தருவாங்க. இந்த உட்டன் ஸ்பூனை அந்த பெருவிரலில் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே சுற்றி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு புதுசாக கட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் தெரியும். பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சோன்னே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கையில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் எரிச்சலும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இது போல் ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு ஒரு அணவாக கொடுத்து கட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கையில் இருக்க புண் வந்து இன்னும் அதிகமாக ஆகாது. அதே போல் கருப்பு கோடும் ஆகாது. இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவசியம் நீங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். கவரிங் தோடு காதில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, சிலருக்கு பார்த்திங்கன்னா அலர்ஜி ஆகிடும். அந்த மாதிரி அலர்ஜி ஆகும்போது காதில் புண்ணு அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா தண்ணிலாம் கூட வரும். இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லோஷன் இருக்குது பார்த்திங்களா, இந்த லோஷன் அது வந்து குழந்தைங்களுக்கு போடுற லோஷனாக இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க போடுற லோஷனாக இருந்தாலும் சரி, இந்த லோஷன் எடுத்துகிட்டு லைட்டாக கையில் எடுத்துக்கிட்டு இந்த காதில் முன்னாடி பின்னாடி 2 சைடும் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க, அப்ளை பண்ணி விட்டுருங்க. தோடு போடுறதுக்கு முன்னாடி அவசியம் காதில் இது போல் நல்ல அந்த லோஷன் அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா இந்த புண்ணு வந்து வராது, அலர்ஜியும் வராது, அதே போல் நமக்கு தண்ணியும் வராது. இன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.